அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 3ஆம் பருவம்ல அலகு 3 கல்வி உரிமைகள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1. கல்வி டேஸ் பிரிவின் கீழ் வருகிறது. இதற்கான விடை பொதுப்பட்டியல். அடுத்து 2. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது. இதற்கான விடை ஜூலை 15. 3. கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்பது டேஸின் பிரபலமான கூற்று ஆகும். இதற்கான விடை சுவாமி விவேகானந்தர். அடுத்து டேஸ் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை விவரிக்கிறது. இதற்கான விடை கல்வி உரிமை சட்டம். அடுத்து பொறுத்துக. குருகுலம் பண்டைய இந்தி கல்வி முறை. கு. காமராசர் இலவச மதிய உணவு. கல்வி உரிமை சட்டம் 2009. கல்வி ஞானத்தை உருவாக்குகிறது. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் 2018. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து சரியா தவறா. ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி கிடைக்க உரிமை உண்டு. விடை சரி. 2. சமூகம், சூழ்நிலை மற்றும் அரசியல் பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க கல்வி உதவுகிறது. இதற்கான விடை சரி. 3. பள்ளி உரிமை சட்டம் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தின் முறைகளை விவரிக்கிறது. இதற்கான விடை தவறு. அடுத்து ஒருவரை கல்வி அறிவுடையவராக மாற்றுவதற்கான முதல் படியாக எண்கணிதம் விளங்குகிறது. இதற்கான விடையும் தவறு. அடுத்து முன்னாள் தமிழக அமைச்சர் பெருந்தலைவர் கு. காமராசரால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் இலவச மதிய உணவு திட்டமாகும். இதற்கான விடை சரி. அடுத்து பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க. முதல் கேள்வி, கல்வியின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 138 இருக்கு. பார்க்கலாம். இங்கே விடை இங்கே இருக்கு பாருங்க. முதல்ல தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம்னு எழுதிட்டு இந்த 4 பாயிண்டை எழுதிக்கலாம். காரணத்தை ஆய்ந்து அறியலாம். வாழ்வியல் திறன்களை வளர்க்கலாம். எது சரி எது தவறு என்பதனை அறியலாம். ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழலாம். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, கல்வி உரிமைகள் குறித்து சிறு குறிப்பு வரைய. இதற்கான விடை பக்க எண் 139 இருக்கு. பார்க்கலாம். இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவதற்கான உரிமை உண்டு. இது முதல் பாயிண்டா எழுதிக்கிங்க. இரண்டாவது பாயிண்ட் இங்க கீழே இருக்கு பாருங்க. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படும். இந்த பாயிண்ட்ஸ் கூட தேவையில்லை, நீங்கள் இரண்டாவது பாயிண்ட் இதே எழுதிக்கிங்க. சரியா? கல்வி அனைவருக்கும் பாகுபாடின்றி எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கல்வி தேவை அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும். இது குழந்தையின் ஆளுமையை வடிவமைக்க வேண்டும். கல்வி முறையின்படி கல்வியானது குழந்தையை மையமாக கொண்டிருக்க வேண்டும். இந்த 4 வரிகள் மட்டும் எழுதி கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால. ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவதற்கான உரிமை உண்டு. இதை எழுதிட்டு அடுத்து இங்கே லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 4 வரிகளும் கல்வி அனைவருக்கும் இதில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இது வரை மட்டும் எழுதிக்கிங்க. இரண்டாவது கேள்விக்கான விடை. சரியா? அந்த இதை மட்டும் எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட்ல 2 வரி, இங்கே இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு 4 வரிகள், இதை மட்டும் எழுதிக்கிங்க. இரண்டாவது கேள்விக்கான விடையா. ஓகே. அடுத்து மூன்றாவது கேள்வி, அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் பங்கு என்ன? இதற்கான விடை பக்க எண் 142 இருக்கு. பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம் 2001ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கம் வந்து தொடக்க பள்ளிகளில் சேர்க்கைகளை அதிகரித்தல், 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல், கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கிங்க. மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்காவது கேள்வி, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் 2 கூறுகளை பற்றி எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 143 இருக்கு. பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க. இதில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2 மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். சரியா? 4 பாயிண்ட் இருக்குது, ஏதாவது 2 எழுதுனா போதும். நான் என்ன ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே லாஸ்ட் 2 பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெண் கல்வியில் கவனம் செலுத்தல், மின்னணு கல்வியில் கவனம் செலுத்தல் சேர்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல், கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளையும் ஆதரித்தல், பெண் கல்வியில் கவனம் செலுத்தல், மின்னணு கல்வியில் கவனம் செலுத்தல். இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதில் ஏதாவது 2 எழுதிக்கிங்க. இது 4வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, விரிவாக விடையளிக்கல.
இந்திய கல்வி முறை பற்றி எழுதுக. இதற்கான விடை பக்க 142 இருக்கு, பார்க்கலாம். பாருங்க, இந்திய கல்வி முறை முக்கியமாக 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை தொடக்க நிலை, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை. அனைவருக்கும் கல்வி இயக்கம், கல்வி உரிமை சட்டம் போன்றவற்றால் கல்வியில் வியத்தகு முன்னேற்றம் அடைந்துள்ளது. இது வரல எழுதிக்கலாம். நீங்க இந்த கீழே இதை கூட சேர்த்து எழுதிக்கலாம். அதாவது இங்க இருக்கு பாருங்க, அனைவருக்கும் கல்வி இயக்கம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், ஆசிரியர் கல்வி ஆகிய முந்தைய 3 திட்டங்களை இணைத்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இதையும் சேர்த்து கூட எழுதிக்கலாம். சரியா? அடுத்து இரண்டாவது, கல்வி உரிமை சட்டம் பற்றி விரிவாக எழுதுக. இதற்கான விடை பக்க 139 இருக்கு, பார்க்கலாம். இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை கல்வி உரிமை சட்டம் 2009 விவரிக்கிறது. இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அது கீழே கல்வி அனைவருக்கும் பாகுபாடின்றி எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், கல்வி தேவை அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும். இது குழந்தையின் ஆளுமையை வடிவமைக்க வேண்டும். கல்வி முறையின்படி கல்வியானது குழந்தையை மையமாக கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் எழுதிக்கலாம். இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் பங்கு என்னன்னு இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, விரிவாக விடையளிக்கல. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் பற்றி விரிவாக எழுதுக. இதற்கான விடை பக்க 142 43 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க விடை. அனைவருக்கும் கல்வி இயக்கம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், ஆசிரியர் கல்வி ஆகிய முந்தைய 3 திட்டங்களை இணைத்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இதை எழுதிட்டு அடுத்த பக்கத்துல ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் குறிக்கோள்கள் போட்டு இது ஃபுல்லாவே எழுதிக்கலாம். தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல், கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளையும் ஆதரித்தல், பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல், மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல். இதை எழுதிட்டு அடுத்து கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. இதையும் சேர்த்து எழுதிக்கலாம். சரியா? குறிக்கோள்களும் தலைப்பு போட்டு இது ஃபுல்லாக எழுதிக்கிங்க. மூன்றாவது கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.